அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்த ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing and the bread sacrament prayer. O God, eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of blood, body of thy Son, and witness unto thee, O God, eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Romans chapter 5 verse 1 to 21. ரோமன் அதிகாரம் 5 1 முதல் 21 வசனம் வரை. வசனம் 1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானமும் பெற்றிருக்கிறோம். Therefore, being and justified by the faith, we have the peace with God through God your Lord Jesus Christ. வசனம் 2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையை பிரவேசித்து இருக்கும் ஸ்லாக்கியத்தையும் விசுவாசித்தனால் பெற்று நிலை கொண்டிருக்கிறது தேவ மகிமையும் அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். By the whom also we have the access by the faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God. வசனம் 3. அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்றும் நாங்கள் அறிந்து, and not only so, but we and glory in the tribulations also, you can having that and trouble in work with patents. வசனம் 4. உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம், and the protection experience and the experience hope. வசனம் 5. மேலும் நாம் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பும்
நம்முடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. And hope make it not an assmate, because the love of the God is the sake abroad in your the hearts by the Holy Ghost which is the given unto you. வசனமாறு, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். For when we were weak and without and strength in the due times and Christ and died for the ungladly. வசனம் 7, நீதிமான்களுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கிறதும் துணிவான். For the righteous man I will one day, hate and providence true. For a good man some burden even there to the day. வசனம் 8, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But God and commandment is in love through using that will, and we are hate and sinner Christ and die for use. வசனம் 9, இப்படியே நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோப ஆக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. Much more than being now and justified by his own blood we shall and be saved from wrath through him. வசனம் 10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரரின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலேயே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. For if when we were an enemies we were and reconciled to God by the death of his own Son, much more being reconciled we shall be the saved by his own life. வசனம் 11, அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். And not only so, but we also joy in the God, through God your Lord Jesus Christ, by whom we have the now and received the atonement. வசனம் 12, இப்படியாக ஒரு குமாரனால் பாவம், ஒரே மனுஷனாலே பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவே மாயிற்று. Wherefore as by one man is sin entered into the world, and death by sin, and so death and passed upon all men, for that all have the sinned. வசனம் 13, நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவமும் உலகத்திலிருந்து நியாயப்பிரமாணமும் இல்லாதிருந்ததால் பாவமும் எண்ணப்பட மாட்டாது. For until the laws and sin was in the world, but sin is not an imparted when there is no law. வசனம் 14, அப்படி இருந்தும் மரணமானதும் ஆதாமு முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பதாய் பாவம் செய்வதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின் வந்தவருக்கும் முன் நடையாளமானவன். Nevertheless death and reign from the Adam to the Moses, even over them that had not and sinned, after the similitude of the Adam's transgressions, who is the finger of him that was to come. வசனம் 15, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கும் ஒப்பானதல்ல. அப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர்கள் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் என்னும் ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல்
அதிகமாய் பெருகி இருக்கிறது. But not as this offense, so also is the free gift. For if unto God the offense of one many be the death, much more the grace of the God and the gift by grace, which is and by one man Jesus Christ, and hate abandoned unto many. வசனம் 16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்வு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருக்கிறது. கிருபை பரமே அநேக குற்றங்களையே நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. And not as it was by one that sinned, so isn't the gift. For the judgment was by one to the commandment nation, but the free gift is on many offense unto the justification. வசனம் 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பூரணத்தையும் நீதியாக்கிய ஈவின் பூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவர்கள் என்பது அது நிச்சயமே. For by one man as the offense, death, and regain by one much and more they which receive abundance of the grace and of the gift of the righteousness shall regain in the life by one Jesus Christ. வசனம் 18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனையும் அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. Therefore, as by the offense of the judgments come upon all men and commandment, even so by the righteousness of the one the free gift come upon all men unto the justification of all life. வசனம் 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர்கள் நீதிமானாக்கப்படுவார்கள். For as by one man as disobedience many were made and sinner, so by the obedience of one shall and many be the divine righteousness. வசனம் 20. மேலும் மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பிரமாணமும் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகி இடத்திலே கிருபையும் அதிகமாய் பெருகிற்று. Moreover the law entered that and the offense made an abandon, but where and sin and abandoned, grace and did much more and abandoned. வசனம் 21. ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொள்வது போல கிருபையுமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதனாலே நீதி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. That as sin hate and regain unto death, and even so make grace and regain unto God righteousness and unto the eternal life by the Jesus Christ your Lord. இன்னைக்கு சர்ச்சில் மில்கி சிதிக் ஆசாரியத்துவத்தை பற்றி டைத்திங்கோட இம்பார்ட்டன்ட், அந்த டைத்திங்கை நம்ம கடவுளுக்கு கொடுக்குறதுல எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்றத காட்டுது. அதை இன்றைக்கி கிளாஸ் எடுத்தாங்க. இந்த டைத்திங் கொடுக்குற மூலமா தேவனுடைய ராஜ்யத்தை அதிகமாக அவரை நம்பி கொடுக்குற அந்த பணத்தை அவங்க ஊழியத்துக்குன்னு பயன்படுத்துகிறாங்கன்றத இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு எங்கள் அம்மா எனக்கு ஆப்பம் சுட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆப்பத்தை கேட்கும் போது வீட்டில் பெரிய சண்டை உண்டாகி என் தங்கச்சி என்னோடய ஃபோட்டோலாம் இருந்ததெல்லாம் உடச்சி பெரிய ரகலை பண்ணிட்டான். காரணம் என்னென்னா, நான்
என் மூலயமா தான் வாடகை வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போனாங்க. ஆனால் என்னால் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்தா. என்னன்னா, எனக்கு கார் வாங்குறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வாடகை வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த சொந்த வீட்டுக்கு நான் சொந்த வீட்டுக்கு போயிட்டு இதை அவன் மறந்துட்டு, நான் ரெக்கமெண்ட் பண்ணதை மறந்துட்டு, இன்றைக்கி உன்னால் தான் என்னால் வீடு அங்கே கட்ட முடியல அப்படின்னு சொல்லி காட்டுறா. என்னால் டியூ கட்ட முடியல. அவள் எனக்கு டியூ கட்டுறதுக்கு எந்த உதவியும் பண்ணலை. ஆனால் வண்டி வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டுருந்தா. செக் ஸ்லிப்லாம் கொடுத்தாலான்னு தெரில. சேலரி ஸ்லிப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தா. அது மட்டும் கொடுத்துருந்தா. அவளோட பேன் கார்டு என்னோடய பேன் கார்டை வச்சு அந்த லோன் பாஸ் ஆச்சு. லோன் முடிஞ்சிருச்சு. அது உதவி. இப்போ என்ஓசி வாங்கணும். அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதை பெண்டிங் இருக்கிறத நான் எப்படி வாங்குறதுனா, கிரெடிட் கார்டு டியூ ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ஓசி வாங்க முடியும். கிரெடிட் கார்டுக்கு செட்டில்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு வரல. 15 தேதி வரேன்னாங்க. ஜனவரி 15. இன்னும் வரல. ஐசிஐசி பேங்க்லேருந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ, வந்தாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, பெனால்ட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு, கார் பார்க்கிங்கில் இருக்க அமௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, காரை திருப்பி அங்கே தான் நிற்கிற மாதிரி, பிஸ்னஸ் ஒன்லி அலவுட் மந்த்லி பே டெய்லி போய் பே பண்ணுற மாதிரி அமௌண்ட், பார்க்கிங் சார்ஜ். அதுதான் ஐடியா. அது பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்து கார் பார்க்கிங்கோடு இருக்க வீட்டில் இருக்கணும். அதான் என்னோடய ஆசை. இங்கே சண்டை சச்சரவோட என்னால் தங்க முடியல. காரணம், டெய்லியும் சண்டை தான், டெய்லியும் மனஸ்தாபம் தான். அதனால் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டேன், உங்கள் 2 பேர்த்துக்கு தான் அப்பா அம்மா சொத்து, எனக்கு தேவையில்லை. நான் சம்பாரிச்சது எனக்கு போதும். அதுவும் அவங்களுடைய வீட்டில் இருந்து தான் நான் சம்பாரித்து டிவிலாம் கட்டினேன். அவங்களுக்கும் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு எதுவும் பங்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். ஒதுங்கி தனியாக வாடகை வீட்டுக்கு போய் இங்கே இருக்க அட்ரஸ் ப்ரூஃப்லாம் அங்கே மாற்றிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எப்படி நடக்க போய் தெரில. கடவுள் தான் நடத்துவார். ஏன்னா நான் தனியாக இருக்கும் போது எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு வந்தார். இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து காரு கிடச்சிது, பைக்கு கிடச்சிது, அதெல்லாம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஐபேட் இருந்தது. ஐபேடு மட்டும் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இஎம்ஐயில் வாங்கினது சில ஐட்டம்ஸ், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பின்னாடி இருக்கிற வாஷிங் மிஷின், ஐஎஃபி வாஷிங் மிஷின், சிம்னி ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. சிம்னி அடுப்பை சேர்த்து வாங்கினது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்டவ் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன், இதெல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி. இந்த ஃபோன் இப்போ தான் வாங்கினேன், லேட்டஸ்ட்டாக 17,000 ரூபா. சாம்சங் 13. அப்புறம் அந்த டாக்ஸ் கட்டி தையல் மிஷின் வாங்கியிருக்கேன். அது ஒரு பெரிய கிருபை. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட், பிஎஸ்என்எல், இதுக்கெலாம் பேமெண்ட் கரெக்டாக கடவுள் கிருபை கொடுக்குறார். எல்லாமே இருக்குது, எல்லாமே போயின்னு இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கும் கடவுள் கொடுக்குறார். ஆனால் ஆசைப்படக்கூடிய விஷயமே வேறு, அதையும் தருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா, ஆமேஷ் போனோம். பாஸ்போர்ட்டு கூட அங்கே வெளியே இருக்கும்போது எடுத்துட்டேன். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் நான் எடுத்து கொடுத்தேன். ஃப்ளைட்லேயே எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு போயிட்டேன். எங்கள் தாத்தாக்கு எடுக்கும் போது எங்கள் தாத்தா வரல, பயன்ட்டு. இதெல்லாம் கடவுள் பெருசாக கிருபை கொடுத்தார். அப்புறம் ரீசெண்டாக பெயிண்டெல்லாம் அடிக்க கிருபை கொடுத்தார். வீட்டுக்கு ஃபுல்லாக ஒயிட் வாஷ். அது மேலே ஓட்டுக்கு அடிக்கணும், ஒயிட் கலர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த அதிகாரம் படிப்போம்.